உன் மனசுக்குள்ள நினைக்க கூடாது. உன்னுடைய அழகையும் உன் பெருமையையும் நான் சொல்லணும், இல்லைன்னா இந்த கைலாசத்தில் உள்ள தேவமோவர்கள் சொல்லணும். ஆமா, இன்னார் இவன் நல்லவன், இவன் கெட்டவன், இவன் பணக்காரன், இவன் ஏழை, இவன் அகம் பிடிச்சவன், இவன் அகத்துல குறைஞ்சவன்னு நம்மளை பார்த்து அடுத்தவங்க சொல்லணும். அகம் பிடிச்சவன். ஆமா, எச்சி கைட்டு காக்கா வரட்ட மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் தான் எல்லாத்துலேயும் பெருசா இருக்கணும், எல்லா இடத்துலையும் தனக்குத்தான் முதலிடம் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சா அது அழிவு காலத்துக்கு சீக்கிரம் கொண்டு போய் விடும். அது மாதிரி பேராசையும் பெருநஷ்டம் கொள்ளக்கூடாது. ஆசை எவ்வளவுக்கு எவ்வளவு ஆசைப்படுதமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு அழிவும் தேடிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். கண்டிப்பா, அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு தானே. ஏறலாம். எப்படி ஏற முடியும்? பண்ணி எதுல போனோமோ அதுல தானே போக முடியும். பனைமரத்துல ஆசையா யார் ஆசைப்பட்டா எப்படி ஏற முடியும்? கூடாதுல்ல. பல்லு இல்லாதவனுக்கு எப்படி பட்டாணி கடிச்சு சாப்பிட முடியும்? அதுதான் ஆசைப்படக்கூடாது. கண்டிப்பா அப்படி பேசினாலும் சொன்னாலும் பொருத்தமா எடுக்கிற மாதிரி சொல்லணும். அதுதான் சபைக்கு பொருந்தும். அதே மாதிரி யார் யார் எது எதுக்கு ஆசைப்படணுமோ அது எதுக்கு ஆசைப்படணும். அதிகாரி ஆன மேல போறாமனு தலையாரி போக நினைச்சா முடியுமானே? முடியாது. ஏன் போறாரு? அதனால அட்டகாளியர்கள் 8 பேரும் அழகுக்கு அழகாக இருக்கின்றாள். அவளுடைய அழகையெல்லாம் ஆண்டவன் பகவான் பார்வதா தேவியிடத்திலே சொல்லுகின்றாள். அப்போது பார்த்தால் பார்வதி, அத்தான் பகவானே, அப்படியானா என் தங்கை காளியர்கள் 8 பேரை நான் இப்பவுமே பார்க்கணுங்கிறா. ஏம்மா, பார்வதி, படியிழக்கிற நேரத்தில் தவிரதான் என்னால் போய் வர முடியும். சில நேரங்களில் நான் பூலோகம் போக மாட்டேன். அப்படி நான் போகணுமானாலும் அவங்க 8 பேர் இருப்பதும் நாகலோகப்பட்டணம். அவங்க அப்பாவோ நாகராஜன், அம்மாவோ நாகக்கண்ணி. நம்ம நாகலோக பட்டணத்துல அவங்க தான் அதிபதி, அவங்க தான் தலைமை. அவங்கள மீறி யாரும் போக முடியாது, வர முடியாது. அதனால காளியர்கள் 8 பேருடைய அழகையும் நீ பார்க்க வேண்டும் என்று சொன்னால் என்னால் முடியாது. என் பெருமாள் மாயவனால முடியும், கடவுளால் முடியாது, மாய கண்ணுனாலே முடியும். அம்மா, உங்க அண்ணே வந்தாரானா உன்னுடைய துயரத்தை தீர்த்து வைப்பார், உன் ஆசையை நிறைவேற்றி வைப்பார் என்று ஆண்டவன் பகவான் சொன்னபோது பார்வதாதேவி கோபாலக்கண்ணனை எப்படி அழைக்கின்றாளா? இந்த மையா கோபாலா கோபாலா, அண்ணா எழுகடலில் வாழ்வோனே வாழ்வோனே, எழுகடலில் வாழ்வோனே. கோபாலாயே வாழ்வோனே, எழுகடலில் வாழ்வோனே. அண்ணா பார்க்கடலில் பள்ளி கொண்டே பள்ளி கொண்டே, பச்சைமாலை கோபாலா கோபாலா, அலைகடலில் சயனம் கொண்ட சயனம் கொண்ட, அண்ணா சயனம் கொண்ட,
என் அச்சுதனே ரகுராமா ரகுராமா அச்சுதனே ரகுராமா அலைகடலில் சயனம் கொண்ட ரகுராமா அச்சுதரே அண்ணா பார்வதி அழைக்கும் சத்தம் அழைக்கும் சத்தம் பகவானை கேட்கலையா நான் ஈஸ்வரியா அழைக்கும் சத்தம் அழைக்கும் சத்தம் பெருமானை கேட்கலையா உன் கூட நாம் பிறக்கலையா ஒரு கூட்டு பால் இருந்தலையா அண்ணா ஒன்னா நாம பிறக்கலையா ஒரு தாய் அமிர்தம் அறந்தலையா பார்வதி அழைக்கும் சத்தம் அழைக்கும் சத்தம் பரந்தாம கேட்கலையா கோமதி அழைக்கும் சத்தம் அழைக்கும் சத்தம் கோமதி அழைக்கும் சத்தம் கோபாலா கேட்கலையா அண்ணா கோபாலா கேட்கலையா கோபாலா கேட்கலையா கோபாலா கேட்கலையா அண்ணா கோபால கண்ணா கண்ணா பார்வதியால் அழைக்கும் சத்தம் பரந்தாமா கேட்கலையா அண்ணா ஈஸ்வரியால் அழைக்கும் சத்தம் எம்பெருமான் கோபாலா கேட்கலையா கண்ணா மாயவா உன் கூட பிறக்கலையா ஒரு கூட்டுப்பால் அருந்தலையா ஒன்றாக பிறக்கலையா நாம இருவேரும் ஓர் தாய் அமிர்தத்தை அருந்தவில்லையா அண்ணா நான் அழைக்கும் சத்தம் உனக்கு கேட்கவில்லையா என்று பார்வதியால் அண்ணன் கோபால கண்ணனை குரலோசை கொடுத்து அழைக்கின்றான் இம்பெருமாளாகிய கோபால கண்ணன் நவநீதன் நந்தகிருஷ்ணன் நாராயண கோபாலன் அலை கடலில் சயனம் கொண்ட அச்சுதன் ரகுராமன் நம்ம தங்கை பார்வதி நாமளை குரல் கொடுத்து அழைக்கின்றாள் எதற்கு அழைக்கின்றால் என்ன துன்பமோ துயரமோ நல்லதோ கெட்டதோ தெரியலையே கூட பிறந்தவர்களை ஏமமோ சாமமோ நல்லதுக்கோ கெட்டதுக்கோ எப்பவும் போன் போட்டு கூப்பிட்டாலும் உடனே பதறி அடிச்சு ஓடி வருவாங்க. ஆமா, அண்ணன் போன் அடிச்சாலும் தங்கச்சி அக்கா மாதிரி இருந்தா ஓடி வருவாங்க. அதனால பார்வதியால் அழைக்கும் சத்தத்தை கேட்ட கோபால கண்ணன் பார்க்கடலை விட்டு கைலாசம் போக வேண்டும் என்று சொல்லி எப்படி வருகின்றாரனா, பச்சை காலில் கருடன் ஏறி கருடன் ஏறி ஐயா பச்சை மாலும் வருவாரா வருவாரா, ஐயா பச்சை காலில் கருடன் ஏறி அவரோ எம்பரோ மாங்கருடன் ஏறி வாரார் கைலாசோ கைலாசோ வருவாரா வருவாரா. சக்தி பார்வதியை அழைப்பாரா அழைப்பாரா, அவரோ வருவாரா
அழைப்பாரா அட்டகாளி 8 பேரையும் அம்மா அழைத்து வருவதற்காக அண்ணன் கோபாலக்கண்ணனை தேடி அழைக்கின்றாள் பார்வதி. சரி கோபாலக்கண்ணன் வச்சக்கால் கருடன் ஏறி பார கைலாசம் வருகின்றார். எம்பெருமான் கருடன் ஏறி ஏகி வாரார் கைலாசம். கைலாசத்திலே வந்த கண்ணபெருமா அம்மா தங்கை பார்வதியை அழைக்கின்றார். தங்கையம்மா பார்வதியே தமையனை நீ அழைத்த விவரம் என்ன? விவரம் தான் என்னம்மா? அண்ணா கோபாலக்கண்ணா உங்க அத்தா பகவான் என்ன நாகலோகம் சென்று நாகராஜனுக்கும் நாககண்ணிக்கும் அம்மா குழந்தை வரம் கொடுத்த நாள் முதலாக படியிலக்க போகவில்லை என்று சொல்லி உங்க தங்கை பார்வதி நாளும் படி கொடுத்தேன். அம்மா படியிழந்து வருகின்ற போது என்ன பூலோகம் நாகலோக பட்டணம் கரையாமுச்சி அடிவாரத்திலே அட்டகாளி 8 பேருடைய அழகையும் பார்த்து வந்தாராம். அம்மா காளிமார்கள் அழகையின் இடத்திலே வந்து வருணிக்கின்றார். அதனால என்ன அட்டகாளி 8 பேரையும் அழகையும் இப்பவுமே நான் பார்க்கணும்னு சொன்னேன். அம்மா என்னால முடியாதம்மா என் பெருமாளாலே முடியும். முடியும் கடவுளால் முடியாதம்மா மாய கண்ணனால முடியும் என்றார். அதனால் உங்களை நான் அழைத்தேன் என்று பார்வதாதேவி சொல்ல அம்மா பார்வதி அட்டகாளி 8 பேரையும் நான் நாகலோக பட்டணத்திலே போய் அழைத்து வர வேண்டும் என்று சொன்னா அத்தாம் பகவான் கிட்ட முக்கியமான 3 வரங்கள் இருக்கின்றது. அது என்ன? சமுத்திர கடற்கரையை தாண்ட படகு ஒரு வரம். அம்மா நாகங்கள் கோபம் இல்லாமல் இருக்க ஏன்னா அப்பா நாகராஜன் அம்மா நாககண்ணி பாத்தீங்களா என்ன பிள்ளைய தூக்கும் போது 2 பேருக்கும் கோபம் வந்துச்சுன்னு வைங்க அம்மா படம் எடுத்தாங்கன்னா என்ன படையே நடுங்கும். அம்மா அதனால என்ன அவங்க 2 பேருடைய கோபதாபத்தை தணிப்பதற்காக நாகத்தாளி வேர்பிரம்பு ஒரு வரம். அம்மா குழந்தைகளை தூக்கி வைப்பதற்காக சரி பேளக்கூடை ஒரு வரம். இப்படி முக்கியமான 3 வரங்களை வாங்கி தந்தீர்களானா அம்மா நான் இப்பொழுதே போய் நாகலோக பட்டணத்திலே 8 பேரையும் அழைத்து வருகிறேன் என்று கோபாலக்கண்ணன் சொல்ல பார்வதாதேவியானவள் ஆண்டவனாகிய சிவபெருமானே அம்மா முக்காலம் வளமை வந்து முடிவணங்கி நமஸ்கரித்து ஆண்டவன் பகவானிடோ 3 நல்ல வரங்களையோ படகு நல்ல ஒரு வரமோ நாகதாளி வேர்பிரம்பு பேள கூட ஒரு வரமா 3 வரங்களையும் முக்கியமாதானே வாங்கி கண்ணனோட இடமதில கடவுள் தேவி கொடுப்பாளே அந்த கண்ணனோட இடமதிலே கடவுள் தேவியாக கொடுப்பாளா. ஆண்டவன் பகவானிடத்திலே என்ன முக்காலம் வலம் வந்து முடிவணங்கி நமஸ்கரித்து அம்மையா சமுத்திர கடற்கரையை தாண்ட படகு ஒரு வரத்தையும் அம்மையா நாகதாளி வேர்பிரம்பு ஒரு வரமோ பிள்ளைகளை தூக்கி வைத்து கொண்டு வருவதற்காக பேளக்கூடை ஒரு வரம். அம்மா 3 வரங்களையும் வாங்கி கோபால கண்ணனிடத்திலே கொடுத்தாள் பார்வதாதேவியானவள். ஆமா சுவாமி. அண்ணா கோபாலக்கண்ணா நீங்க கேட்டதை போல 3 வரத்தையும் நான் வாங்கி வந்திருக்கின்றேன். அத்தானிடம் வாங்கிட்டு வந்திருக்கேன். எந்த அத்தாங்கிட்ட? பகவான்கிட்ட. அதனால என்ன இந்த வனங்களை கொண்டு போய் அட்டகாளி 8 பேரை நீங்க இப்பமே அழைத்துட்டு வரணும் அண்ணா என்று பார்வதி பகவான் கோபாலனிடத்திலே சொல்ல கோபால கண்ணனானவர் என்ன 3 வரங்களையும் வாங்கி கொண்டு 3 வரங்களையும் பெற்றுக்கொண்டு நாகலோக பட்டணத்திற்கு சென்று காளியர்கள் 8 பேர்களையும் அழைத்து வர வேண்டும் என்று சொல்லி அம்மையா கோபாலக்கண்ணன் எப்படி வருகின்றாரானா எப்படி அம்மா எம்பெருமான் கோபாலே எம்பெருமான் கோபாலே காளிகளை அழைப்பதற்கு கண்ணனவர் வருவாரா அந்த பூலோகம் தன்னாதிலே நாகலோக பட்டணமே
பட்டணமே அட்டகாளி 8 பேரு 8 பேரு அச்சுதனம் அழைப்பதற்கு எம்பெருமான் மாயவனோ மானிட அமுஷம் கொண்டு ஐயா அமுஷம் கொண்டு மாயவனார் வருவாரா மாயவனார் வருவாரா மானிட அமுஷம் கொண்டு மாயவரோ வருவாரா வருவாரே கோபாலக்கண்ணன் அட்டகாளி 8 பேரையும் அழைக்க வேணும் என்று சொல்லி ஆமா பூலோகம் நாகலோக பட்டணம் கிரையாமுச்சி அடிவாரத்திற்கு வருகின்றார் இந்த சிறப்பான வேளையிலே இந்த சிங்கார மேடை அலங்கார பந்தலிலே ஆமா பாடும் வெள்ளிசை கலைஞர்களை பரிசு வழங்கி பாராட்ட வேண்டுமென்று பரிசளித்த செல்லச்சீமான் யாரம்மா இந்த செங்கோட்டைமான் அன்னகரத்திலே சரி பிரபலமாக விளங்கி வரக்கூடிய கோமதி ஸ்டோர் பலசரக்கு மளிகை ஆமா நம்ம வீட்ல எல்லாம் பாருங்க என்ன நம்ம வீடு பால் காய்ச்சல இருந்து அக்கா சடங்கு அப்புறம் நம்மளுடைய சடங்கு கல்யாணம் இப்படி எல்லா விசேஷத்துக்கும் பலசரக்கு மளிகை பொருள் வாங்குறது கோமதி ஸ்டோர் மளிகை கடையில தான். என்னோட பிரச்சனையில என்ன என் கல்யாணத்துக்கு 6500 எங்க அம்மா கடை வச்சிருந்தா கடன் சரி கல்யாணத்துக்கு முன்னால அம்மா கல்யாணம் முடிச்சுட்டு அது ரூபாயை கொடுத்தது சரி அதே மாதிரி என் மகாளுக்கு அம்மா ரெகுதி ஆகுனதுக்கு சடங்குக்கு சரி 66000 ரூபாய் கடை வச்சிருந்தேன் 66000 சரி அதுல வந்து அந்த ஃபங்க்ஷன் முடிச்சு தான் கொடுத்தேன். அதே மாதிரி என் பையன் கல்யாணத்துக்கு 1,80,000 ரூபாய் 1,80,000 ரூபாய் கடை வச்சிருந்தேன். ஆமா கல்யாணம் முடிச்சது பிறகு தான் கொடுத்தேன். ஆமா இதுதான் கோம்பை ஸ்டோர் நம்பிக்கையான ஸ்தாபனம். ஆமா 1977 ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமா ஆமா அதாவது என்ன கோமதி மளிகை வேண்டும் 100 கோடி காளியம்மா அருளாளே காளியம்மா அருளாளே ஐயா 100 கோடி உயர வேணும் கையிலை போல இந்த மோகம் போனாலோ எந்த மோகம் போனாலோ தங்க மோகம் காண வேண்டும் தங்க மோகம் காண வேண்டும். தங்க மோகம் காண வேண்டும். பரிசளித்த குடும்பங்கள் எல்லாம் நீடூடியே வாழ்க வளருகவென்று சொல்லி வேப்ப மரத்து காளியம்மா மற்றும் மாரியம்மாளை நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம் ஐயா. அப்படி என் பெருமாளாகிய கோபாலக்கண்ணன் என்ன பூலோக நாகலோக பட்டணம் கரையாமுச்சி அடிவாரத்திலே வந்து காளிமார்கள் 8 பேரையும் பார்க்கின்றார். வேப்ப மரத்து காளியம்மா மாரியம்மா எப்படி இருக்கின்றார்? எப்படி இருக்கா? தெய்வ சக்தி நிறைந்தது போல மானிட குழந்தையாக அழகிலே சிறந்த அமுஷத்திலே உயர்ந்து இடித்த பச்சரிசி எலுமிச்சங்கனி நிறமாக இருக்கின்றார். ஆமா அம்மாவுடைய அழகை கண்ட கோபாலக்கண்ணே நம்மளுக்கே நம்ம தங்கை காளியர்கள் அழகு பார்க்கறதுக்கு கண்ணை பறிக்க அப்ப நம்ம அத்தான் பகவான் பார்த்தா சும்மாவா விட்டுருப்பாரு? விடமாட்டாரு. ஏற்கனவே ஈசன் பகவான் என்ன பெண்ணை கண்டால் பேயாக பித்து பிடித்து ஆடுவார். அப்பேற்பட்ட ஆண்டவன் பகவான் என்ன அட்டகாளி 8 பேருடைய அழகை பார்த்தா விடவா செய்வாரு? விடமாட்டாரு.
என்று காளியர்கள் 8 பேரையும் கண்டு, அம்மா இவங்க 8 பேரும் நம்ம கூட பிறந்தாதான் நம்ம தங்கச்சியா? ஆமா இல்ல, இல்ல கூட பிறக்கலனாலும் நம்ம தங்கச்சி தான். தங்கச்சி தான். அதனால் நம்ம தங்கை பார்வதி அழைத்து வர சொன்னது போல சரி காளியர்கள் 8 பேரையும் அழைத்து போக வேண்டும் என்று சொல்லி, அம்மையா முதலாவது பிறந்தவா அம்மா மூத்தவா காளியம்மாளை தூக்கி சரி கூடையிலே வைக்கின்றான். அம்மா இரண்டாவது மாரியம்மா, மாரியம்மா முப்படாதியம்மா, நாகம்மா, என்ன அழகு நாட்சி, தங்கம்மா, வடக்கூத்தி, வடக்குவாச்செல்வி, சரி காளி, கருமாரி, காந்தாரி, கனகதுர்க்கை, கனகதுர்க்கை அட்டகாளி 8 பேரையும் வேளக்கூடையிலே தூக்கி வைத்து தூக்கி வைத்து கூடையை தோளதிலே சுமந்து கொண்டு அம்மா கோபால கண்ணனானவர் சரி எப்படி வருகின்றாரனா, எப்படி எப்படி அம்மா அவரோ காளிகளை தூக்கி கொண்டு காளிகளை தூக்கி கொண்டு கண்ணு பெருமான் வருவாரா, தங்கச்சியை தூக்கி கொண்டு தாமோதரன் வருவாரா, 8 பேரை அழைத்து கொண்டு 8 பேரை அழைத்து கொண்டு பெருமானும் வருவாரா. ஏம் பெருமாள் அவர் வருவாரே. அவர் கைலாச வாசலுக்கு எழுகடலை தாண்டியலோ எம்பெருமா வருவாரா, கைலாச வாசலில வடக்கு கோட்டை வாசலில வைப்பாரங்காலி மாறே மேல கோட்டை வாசல் வந்து மேல கோட்டை வாசல் வந்து என்ன எது சொல்வாரா, கோபாலன் என்ன எது சொல்வாரா, கைலாச வாசல்ல 7 கடலை தாண்டி சமுத்திர கடற்கரையை விட்டு வடக்கு கோட்டை வாசல்ல கொண்டு வந்து காளிமாரி 8 பேரையும் வைக்கின்றார்கள். மேல கோட்டை வாசலுக்கு வந்து தங்கையம்மா பார்வதியே, பார்வதியே நீ கேட்டது போல காளிமாரி 8 பேரையும் தூக்கி கொண்டு வந்தே வடக்கு கோட்டை வாசல்ல வைத்திருக்கின்றேன். நீ இப்பமே போய் அவ 8 பேருடைய அழகையும் பார்த்து வாமா பார்வதி என்று கோபால கண்ணனானவர் தங்கை பார்வதியாளிடத்திலே சொன்னபோது பார்வதா தேவியானவள் மேல கோட்டை வாசலை விட்டு வடக்கு கோட்டை வாசலுக்கு வருவாராம் பார்வதியா. வடக்கு கோட்டை வாசலில பார்வதியால் தானே வந்து அட்டகாளி 8 பேரோ அதிபதியா மூத்தவளா வேப்ப மரம் காளியம்மா மாரியம்மா முப்புடாதி நாகம்மா லகு நாட்சி தங்கம்மா வடக்குத்தியா வடக்கு வசல்வியம்மா வடபத்திர காளியம்மா காளியம்மா கருமாரி காந்தாரி கனகதுர்க்கை 8 பேர் அழகை கண்டு 8 பேர் அழகை கண்டு பார்வதி என்னை அது சொல்வாள். அவள் 8 பேர் அழகை கண்டு பார்வதி பார்வதா தேவியானவள் மேல கோட்டையை விட்டு வடக்கு கோட்டை வாசலுக்கு ஓடோடி வருகின்றாள். அண்ணன் கோபால கண்ணன் அழைத்து வந்த அட்டகாளி 8 பேருடைய அழகையும் வந்து பார்க்கின்றார். அம்மா 8 பேரும் என்ன கோடி சூரியம் உதயம் அழகாக இருக்கின்றாள். அதாவது என்ன அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்லியிருக்கிறார்கள். முடியாது. அதே போன்று அட்டகாளியர்கள் 8 பேரும் இருக்கும் அழகை கண்டு ஆதிபராசக்தி அம்பிகை உமா பார்வதா தேவியானவள் அண்ணனாகிய கோபால கண்ணனை அழைத்து பார்வதி என்ன சொல்லுகின்றாள்னா,
இவை யாரடியோ சக்கலாத்தே சக்கலாத்தே யாரடியோ சக்கலாத்தே சக்கலாத்தே அட்டகாளி 8 பேரும் 8 பேரும் வந்த அவதாரம் செய்திருக்கா செய்திருக்காள் பயிரானா முளைக்கும் முன்பே கலையா வந்து முளைத்திருக்கா என் தாலிய பங்கு போட தங்கை காளியர்கள் பிறந்திருக்கா பிறந்து விட்டாள் கொண்டவன பங்கு போட ஐய பங்கு போட தங்கச்சிகள் பிறந்திருக்கா பிறந்திருக்காள் தங்கச்சிகள் பிறந்திருக்கா பிறந்திருக்காள் தங்கச்சியார் பிறந்திருக்கா 8 தங்கச்சியார் பிறந்திருக்கா இவர்கள் 8 பேரும் வளர்ந்தாளானால் ஈசன் என்னை மறந்துடுவார் காளியர் 8 பேரை மனம் முடிப்பார் பார்வதியை மறந்துடுவார் இந்த பாவையரை மனம் முடிப்பார் காளிகளை மனம் முடிப்பார் காளிகளை மனம் முடிப்பார் கடவுள் தேவிய மறந்துடுவார் பார்வதிய மறந்திடுவார் அண்ணா கோபால கண்ணா கண்ணா எவ்வளவுதான் என்ன கிளி மாதிரி பொண்டாட்டி இருந்தாலும் அம்மா குரங்கு மாதிரி உன்னை தேடுவாங்களாம் அது போல நான் அழகாக இருக்கிறது காணாதுன்னு சொல்லி அத்தான் பகவான் அட்டகாளி 8 பேரையும் பார்த்துட்டு வந்து அவ அழகை என்கிட்ட சொல்லுதாரு அதனால அப்படியா ஈசன் பகவானில இந்த உலகமே இல்லையே பகவானுடைய அம்சம் தானே ஆண்கள் எந்த ஊர்ல நீ கல்யாணம் வடகாரனா நமக்கு தெரியாமல நடந்திருக்கும் அப்ப அது வேற கல்யாணமா இருந்திருக்கும் அப்படியா அப்படி அட்டகாளியர்கள் 8 பேருடைய அழகையும் ஆண்டவன் பகவான் இன்னும் காளிமார்கள் வளர 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 அவளுடைய அழகு வளர்ந்துகிட்டே தான் இருக்கும். அதாவது பெண்கள் ஏற்கனவே அழகு, அதுலேயே அந்த 16 வயது பருவம் நிறைந்த மங்கையானான்னு வைங்க, இன்னும் 2 பன்மடங்கு அழகாக தெரிவார்கள். அந்த காலத்துல பழமொழியா சொல்லியிருக்காங்க. இப்பமெல்லாம் அதை சொல்லணும்னா அடி வாங்கிட்டு தான் வரணும். நீங்க என்ன நல்ல மேக்கப் போட்டிருக்கீல இருந்து பட்டைய பாருங்க நெத்தில பட்டைய அடிச்சு அடிச்சு ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கிய. அப்படி காளிமார்கள் 8 பேரும் இன்னும் வளர வளர ஆண்டவன் பகவான் என்னை மறந்து போவார். இவர்கள் 8 பேரையும் மனமுடித்து விடுவார். அதனால இவன் 8 பேரையும் வளர விடக்கூடாது. வளர்ந்தாதானே நமக்கு ஆபத்து வரும். அதனால் இப்பொழுதே இவர்களை நீங்க கொல்ல வேண்டும் அண்ணா. 5 விளையாததா 50 வளையும் என்று சொல்வார்கள். பிறப்பிலையோ தாய் தந்தையுடைய வளர்ப்பிலையும் எந்த குழந்தை தகப்பன் பேச்ச கேட்டு வளருதோ அந்த பிள்ளை தான் எவ்வளவு வயசானாலும் நல்லா இருக்கும். தாய் சொல்லையும் தந்தை சொல்லையும் தட்டி வளர்ந்தோம்னு வைங்க,
ஆமா, அப்புறம் அகம் பிடிச்ச கழுதை அகத்துல போனா அப்புறம் அதுக்கு அழிவு தானே வரும். நாம சொல்லி தாய் சொல்லி கேட்காத அந்த மாதிரி தான் போகும். அதாவது தாயின் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அம்மாவை விட ஒரு தெய்வமும் கிடையாது. அப்பா சொல்ல விட வேற எந்த சொல்லும். சரி. அதாவது இப்ப உள்ள குழந்தைகள் தானே அப்படி இருக்கிறாங்க. பழைய குழந்தைகள் அப்படி இருக்கு. சொல்லு கேட்காம குட்டியோட கொண்டு வந்தாரு. குட்டியோட கொண்டு வந்து எடுத்து நிறைய எடுத்தாச்சு. அவர் தலையில அந்த விதி எழுதியிருக்கு, கூட்டு வந்திருக்காரு. யார் தலையில என்ன எழுதியிருக்கோ அதான் நடக்கும். விதியை யாராலையும் மாத்தி அமைக்க முடியுமா? அந்த ஃப்ரெண்டை வளர்த்த கட்டி இந்த ஃப்ரெண்டை இடத்துல கட்டி அப்படி காளியர்கள் 8 பேரையும் வளர விடக்கூடாது, கொல்ல வேண்டும் என்று சொல்லி பார்வதி சொல்லுகின்றாள். கோபாலக்கண்ணன் பார்த்தார், நம்ம கூட பிறந்தாதான் தங்கை கிடையாது, நம்ம கூட பிறக்கலனாலும் தங்கச்சி தான். அதனால நம்ம தங்கை பார்வதிக்கும் நம்ம அத்தான் பகவானுக்கும் தெரியாம காளியர்கள் 8 பேரையும் நாம கொண்டு போய் வளர்க்க வேண்டும். ஏன்னா பகவான் படைத்த மனுக்களை எல்லாம் பாதுகாப்பது என் பெருமாளுடைய வேலை. அவரை போய் ஒரு உயிரை கொல்ல சொன்னா அவர் கொல்லுவாரா? மதலைகளை கொன்றா மனப்பாவம் நம்மளே சேரும், குழந்தைகளை கொன்றா கொடிய பாவம் வந்து சேரும் என்று கோபாலக்கண்ணனானவர் காளிமார்கள் 8 பேரையும் அழைத்து கொண்டு எங்கே வருகின்றாரானா, சுவாமி எம்பெருமாங்கோபாலே, எம்பெருமாங்கோபாலே காளிகளை அழைத்து கொண்டோ கண்ணபெருமா வருவாரா, தங்கச்சி அழைத்து கொண்டு தாமோதரம் வருவாரா, கைலாச வாசல் விட்டு கருணசங்கிலி மலை கடந்து போசராசப்பட்டணமா புகழ் பெரிய நாடு விட்டு இருட்டு நாட்டு கடலை விட்டு இமயகிரி மலையை விட்டு சதுரகிரி மலையதில சந்தனமா ஜோலைக்கித்தா சோலைக்கித்தா சக்தி காளிகளை அழைத்து வாரார், அழைத்து வாராரே. ஆமையா சோலைக்கிதா அழைத்து வாராரே. என் பெருமாளாகிய கோபாலக்கண்ணே, அம்மா கைலாசத்தை விட்டு காளிமார்கள் 8 பேரையும் 8 பேர்களையும் சதுரகிரி மலை சந்தனமாஞ்சோலைக்கு அழைத்து வருகின்றார். அந்த சந்தனமாஞ்சோலையிலே யார் தவம் இருந்து வருகின்றால்? யாரு? சந்தன மகாமுனிவர் தவம் இருந்து வருகின்றார். அம்மா அவரோ 3 ஆசைகளை வெறுத்தவர். என்ன ஆசை எல்லாம்? என்ன ஆசைலாம்? மண் மனை ஆசை, அம்மா பொன் பொருள் ஆசை, பெண் ஆசை. இப்ப உள்ள மனிதர்கள் எல்லாம் யாராவது இதை வெறுத்து வாழுதாங்களா? அது மண்ணை வெறுத்தாலும் மனையை வெறுத்தாலும் பொன் பொருளை வெறுத்தாலும் பொண்டாட்டியை யாராலையும் வெறுக்க முடியாது. ஏன் வெறுக்க மாட்டாங்க? பொண்டாட்டிய மறந்தாம்னு வைங்க, அவனுக்கு குடிக்க போஷணம் கிடைக்காது. பொண்டாட்டிய மறந்தனைக்கு சாப்பாடு கிடைக்குமானே? என்ன செய்தாரு? எது சரியில்லை? அடிக்காங்களா? அம்மா ஹோட்டல்ல ஒரு நாள் லீவ் விட்டா எங்கன்னு சாப்பிடுவாரு?
கோயிலு கூட சீசனுக்கு தானே நடக்கும், எல்லா நேரமும் நடக்காதலாம். ஓ மாலை போட்டுருவாரோ. அதனால சந்தன மகாமுனிவர் 3 ஆசைகளை விருத்து சந்தனமான் ஜோலையிலே தவம் இருந்தவர் கண்டார். அவருடைய தவநிலை முடிந்து கண் விழித்து கண்ணினையும் கண்டார், காளிமார்களையும் கண்டார். சுவாமி கோபாலக்கண்ணா, தாங்கள் நீங்கள் வந்தது போதாதென்று இவ அட்டகாளி 8 பேரு யாரு சாமினார். ஐயா சந்தன மகாமுனிவரே, என் பெருமாள் கோபாலக்கண்ணே, அம்மா கண்ணனின் கட்டளைப்படி இவை 8 பேரையும் வளர்க்க வேண்டியது உங்களுடைய கடமை. அமையா, இவளுடைய வளப்பங்களை நீங்க பின்னாடி தெரிஞ்சுக்கிடலாம். தெரிஞ்சுக்கிடலாம். அதனால பிறவி ரகசியத்தை பின்னாடி அறியலாம். இப்போதைக்கு இவ 8 பேரை நீங்க வளர்க்கணும்னார். ஆமா, கோபால கண்ணன் காளிமார்கள் 8 பேரையும் ஒப்படைத்து கைலாசம் திரும்புகின்றான். ஆமா, சந்தன மகாமுனிவரோ சரி வேப்ப மரத்து காளியம்மா மாரியம்மா அட்டகாளியர்கள் 8 பேரையும் 8 பேர்களையும் அந்த சதுரகிரி மலை சந்தனமாஞ்சோலையிலே அந்த சோலையிலே ஐய தேவர் மூவர் அறியாமல் தேவர் மூவர் அறியாமல் அத்தா சிவனுக்கும் தெரியாமல் அவர தேவர் அறியாமல் ஆதிசக்திக்கு தெரியாமல் ஆளில்லாத காட்டுக்குள்ள அடர்ந்தவன காவணத்தில் ஐயா காவணத்தில் காளிகளை வளர்த்துவாரார், காளிகளை வளர்த்துவாரார். காளியர வளர்த்துவாரார். அப்படி வளர்த்து வரும் நாளையில வேப்ப மரம் காளியம்மா தாயான மாரியம்மா 1 வயதான் 2 வயதான் ஊந்து விளையாடுவாளா. 3வது வயதினில முஷியாம வளர்ந்து வாராள். 4 வயதாச்சு நடந்து ஓடும் குழந்தையானால். 5 வயதாச்சு காளியம்மா மாரியம்மா அறிவளரும் குழந்தையானால். வயதாகிய அறிவு நிறைந்த குழந்தையாக இருக்கிறார்கள் காளியர்கள். காளியர்கள் 8 பேரும். இந்த ஆளில்லாத காடு, இந்த அடர்ந்தவன காவனத்தில அம்மா அப்பாவு ஊர் பேரே தெரியாம நம்ம வளர்ந்து வந்திருக்கிறோமே. இந்த முனிவர் தான் நம்ம அப்பாவாக இருப்பாரா? அம்மா, நம்ம அம்மா இருக்காங்களா இல்ல இறந்து போயிட்டாங்களான்னு தெரியலையே. அதனால என்ன நம்மளுடைய பிறவி ரகசியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என்று வேப்பமரம் காளியம்மா மாரியம்மா அட்டகாளியர்கள் 8 பேரும் ஒன்று கூடி ஏண்டியம்மா ஏ தங்கை காளியர்களே இன்னைக்கு அந்த முனிவர் வந்த உடனே அவர்கிட்ட 1ல 2 கேட்கணும். 1ல 2 என்ன உண்மையை கேட்க வேண்டும். எங்க அம்மா யாரு, எங்க அப்பா யாரு, நாங்க பிறந்த ஊர் என்ன, எங்களுடைய பிறவி வளப்பம் என்ன என்று காளியர்கள் 8 பேரும் கேட்க வேண்டும் என்று சொல்லி அந்த சந்தன மகாமுனிவரிடத்திலே அட்டகாளியர்கள் 8 பேரும் என்ன சொல்லுகின்றாளன்னா, வரட்டும் அந்த மாமூனியோ வரட்டும் அந்த மாமூனியோ வந்தவுடன் கேட்க வேண்டும் ஐயாவே மாமூனியே தாய் யாரு தகப்பன் யாரு தான் விவரம் சொல்ல வேண்டும். ஊரு என்ன பேரு என்ன
உச்ச ரகசியம் தெரிய வேண்டும் தெரிய வேண்டும் ஊரு பெற சொல்லலன்னா சொல்லலனால் நீங்க சொல்லலன்னா உங்களை சும்மாவே விட மாட்டோம் விடவே மாட்டோம் நாங்க சும்மாவே விடவே மாட்டோம் விடவே மாட்டோம் உன்னை சும்மா விடவே மாட்டோம் உங்களை சும்மாவே விட மாட்டோம் என்று வேப்ப மரத்து காளியம்மா மாரியம்மா கேட்டபோது அம்மா காளியர்களே என் பெருமாளாகிய கோபால கண்ணனானவர் அம்மா உங்க 8 பேரையும் என்னிடத்திலே கொண்டு வந்து ஒப்படைத்து வளர்க்க சொன்னாரே வளர்ப்புங்களை சொல்லலையே வளர்த்து வந்தேனம்மா உங்க வளர்ப்புங்களும் அறியேனம்மா என்று காளிமாரிடம் அதிலே காளிமார்களிடம் அதிலே கண்ணனவர் சொல்லுவார் சந்தன மாமுனிவர் சொல்லுவாரா சந்தன மகாமுனிவரானவர் அம்மா காளியம்மா மாரியம்மா என்ன உங்களுடைய பிறவி ரகசியம் உங்களுடைய பிறந்த வளப்பங்கள் எல்லாம் எனக்கு தெரியாதம்மா என் பெருமாள் கோபாலன் உங்களை வளர்க்க சொன்னாரை தவிர உங்களுடைய வளப்பங்களை என்னிடத்துல சொல்லலம்மா ஐயா சந்தன மகாமுனிவரே அப்படியானா எங்க பிறவி ரகசியத்தை நாங்க தெரிந்து கொள்ளணுமானா என்ன யாரை நினைக்க வேண்டும் யார நினைக்கணும் ஐயா எம்மா நீங்க 8 பேரும் பகவானை நினைக்கணும் அம்மா பகவானை நினைக்கணும்னு சொன்ன உடனே காளியர்கள் 8 பேருக்கும் ஒண்ணுமே புரியல ஏன்னா சின்ன பிள்ளைங்க பாத்தியலா அம்மா அவ்வளவா விவரம் இல்ல பத்தாது இப்ப உள்ள பிள்ளைங்கிட்ட நம்ம பேச முடியுதா அது முடியாது நம்ம செல்ல டச் பண்ணுது பாப்பா பாட்டு வச்சு கொடுத்தா அவளே திருப்பிக்கிடுதாவோ வேற பாட்டு வச்சுக்கிடுதாவோ செல்லுல இருந்தா தான் இப்பெல்லாம் உள்ள பிள்ளைகளை வளர்க்க முடியுது உங்க காலம் அப்படி இந்த காலம் ஆமா இந்த வருங்காலம் எப்படியோ அதனால 6 வயது நிறைந்த அட்டகாளி 8 பேரும் அம்மா கடவுளை நினைக்கணும்னா நாங்க எப்படி சுவாமி நினைக்கணும் எப்படி சுவாமி சும்மா நினைத்தா போதுமா முடியாதுல என்று காளியர்கள் கேட்ட போதே என்ன ஏ வேப்ப மரத்து காளியம்மா அம்மா மாரியம்மா நீங்க அட்டகாளியர்கள் 8 பேரும் இந்த சந்தன மாஞ்சோலையிலே அக்கினியை வளர்க்க வேணும் ஆண்டவனை நினைக்கணும் அம்மா யாகத்தை வளர்க்கணும் ஈசன் பகவானை நினைக்கணும் அப்படி ஆண்டவனை நினைத்தீர்களானா என்ன உங்களுடைய பிறவி ரகசியத்தை உங்க பிறப்பு வளப்பத்தை நீங்க தெரிந்து கொள்ளலாம் என்று சந்தன மகாமுனிவரானவர் சொன்ன போதே வேப்ப மரத்து காளியம்மா மாரியம்மா அட்டகாளியர்கள் 8 பேரும் அக்கினி யாகத்தை எப்படி வளர்க்கின்றாளானா எப்படி அம்மா அட்டகாளி 8 பேரும் அட்டகாளி 8 பேரும் வேப்ப மரம் காளியம்மா தாயான மாரியம்மா முப்புடாதி நாகம்மாளும் வடக்குத்தியா வடக்குவா செல்வி அழகு நாச்சி தங்கம்மாளும் காளியம்மா கருமாரி காந்தாரி கனகதூர் சந்தன மஞ்சோலையில ஆளு நல்ல குழி அமைத்தா அவளோ ஆமை நல்ல பலகை போட்டாரே ஆமா குளிய வைத்தா பலகை போட்டாரே
அவ ஆலங்குச்சி அரசங்குச்சி அரசங்குச்சி பொங்கங்குச்சி புளியங்குச்சி புளியங்குச்சி வேப்பங்குச்சி வன்னி குச்சி வன்னி குச்சி சந்தன குச்சிகளை குச்சிகளை அம்மா சதுராக வளர்பரத்தி அட்டகாளி 8 பேரும் நெருப்பை மூட்டுவாளா ஈசன் பகவான நினைப்பாளா நாங்கு எண்ணெய் கோங்கு எண்ணெய் நல்ல எண்ணெய் வேப்ப எண்ணெய் குடங்குடமான கோரி அம்மா நெய்ய கோரி அவ யாகத்துல ஊற்றுவாளா அக்கினி யாகத்துல ஊற்றுவாளா அக்கினி யாகத்தில ஊற்றுவாளா அக்கினி யாகத்திலே அம்மா யாக குச்சிகளை சதுராக வளர்பரத்துகின்றாள் சரி ஆலங்குச்சி அம்மா அரசங்குச்சி அரசங்குச்சி புங்கங்குச்சி சரி புளியங்குச்சி புளியங்குச்சி வேப்பங்குச்சி அம்மா சந்தன குச்சிகளை பரத்தி பரத்தி நாங்கு எண்ணெய் கோங்கு எண்ணெய் நல்ல எண்ணெய் வேப்ப எண்ணெய் அம்மா அம்மா மாரியம்மா குடம் குடமாக நெய்யை கோதி ஊத்துகின்றாள் சரி நெருப்பை மூட்டி அம்மா அக்கினி யாகத்தை வளர்த்து வளர்த்து ஓம் சிவாய நமக ஓம் ஓம் நமச்சிவாய நமக